இதுல வந்துங்க என்ன லிங்க் எப்படின்னு சொல்றான்னா திமுக இதுல லிங்க்னா ரெண்டு விஷயம் சொல்றான். கொஞ்சம் குறுக்கிடாம கேளுங்க. உங்க கேள்வி எல்லாம் இதுக்கப்புறம் வச்சுங்க, நான் பதில் சொல்றேன். ரெண்டு விஷயத்த போக்கஸ் பண்ணுங்க. ஆதவர்ஜினா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு சொல்ல, இதுல திமுக அண்ட் பாஜக கூட்டு சதி இதுல இருக்குதுன்றதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். பராசக்தி ஆக்சுவலா அதான் சர்ச்சைக்கு மிகுந்ததா இருக்கும். அதான் ரிலீஸ் பண்ணாங்க இம்மிடியேட்டா 9ஆம் தேதி ஜனவரி வந்துச்சு. ரைட்டா? அதுக்கு எந்த தடையும் இல்லை. இது ஒரு மசாலா படம். இந்த மசாலா படத்தை நிறுத்தி வச்சு ரிவ்யூ பண்ணி இன்னை வரைக்கும் 100 நாள் ஆக போகுது. இன்னை வரைக்கும் அது என்ன ஆகும் எப்ப ஆகும்னு தெரியாது வச்சிருக்காங்க. ஆனா ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுது. இந்த படக்குழுவினர் முருகன் வீட்டுல பொங்கல் கொண்டாடுறாங்க. உதயநிதிக்கு தெரியாம போனாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த தயாரிப்பாளருக்கு தெரியாம போனாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். there was a deal. மோடி வராரு முருகன் வீட்டுக்கு, டெல்லியில பொங்கல் கொண்டாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாரும் அதுல இருக்காங்க. ஸோ இட் வாஸ் an அட்ஜஸ்ட்மெண்ட். முருகன் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டரா இருக்கிறதால சினிமா துறையில அவர் ஆதிக்கம் கொஞ்சம் இருக்கும். அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரெட் ஜெயிண்ட் ஒரு இந்த நிறுவனம், சினிமா வெளியீட்டு நிறுவனம். இப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் லிங்க் இருக்கிறதுன்றது தப்பு ஒன்றும் கிடையாது. படங்களை வெளியிடுறது இதெல்லாம் இருக்கும். அந்த துறை சார்ந்தவர்கள் சினிமா துறை ஒரு தொடர்பு இருக்கும். ஸோ இவர் கேட்டாரு, அவங்க அனுப்பிச்சு வச்சாங்க. மோடி வந்தார், தோல்ல தட்டினாரு, பாராட்டினார் பராசக்தி பட கலைஞர்களை. ஓகேவா? இது ஒண்ணு. அடுத்தது ரெண்டாவது சொல்றேன், அப்புறம் உங்க கேள்வி கேளுங்க. ஜனநாயகன் படத்துக்கு முன்னாலேயே விஜய் தாவேகா என்ற கட்சி 2024 ஆரம்பிச்ச பிறகு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த கோட் ஆஃப் கான்டக்ட், அந்த நடத்தை விதிகள் தேர்தல் அமுலானது மார்ச் 15. அதுக்கு முன்னாலேயே சன் டிவியில பேன் பண்ணிட்டாங்க விஜய் படத்தை, விஜய் பாடல்கள் எல்லாம் போடுறது இல்லை. அதே போல விஜய் படங்களை எங்கேயுமே ஒளிபரப்பாம KTVல, அதாவது சன் குழுமம் திமுக ஆதரவாளர்கள்லாம் அப்படி பண்ணாங்க. அவங்களுடைய அந்த ஆலோசனை அப்படி சும்மா சொன்னாலே, அப்படி குனிங்கனால காலில் விழுந்து கும்பிடுறதுக்கு தான் மீடியால சினிமால ஆள் இருக்காங்க. ஸோ கடந்த ஒரு பல மாதங்களாக விஜயினுடைய திரைப்படமோ பாடல்களோ எதுவும் வர்றதில்லை. சரி, மார்ச் 15க்கு அப்புறம் அது இயற்கையாவே கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடுறதால, இவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருக்கிறதால ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் வரும். அதனால அரசியல் சம்பந்தமான இதெல்லாம் வர வேண்டாம்னு தவறு பண்ணிடுவாங்க. அது நமக்கு தெரியும்.